வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மகர ராசியில் சுக்கிர பகவான் சஞ்சாரம். இந்த துலாம், விருச்சிகம், தனுசு ஆகிய ராசி வாரியாக சாதக பாதக பலன்கள் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. இந்த டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் சுக்கிர பகவான் மகர ராசியில் பயணிக்க இருக்கிறார். சுக்கிரன் காதல் மற்றும் அழகுக்கு ஒரு ஈர்ப்பை தரும் கிரகமாக அறியப்படுகிறார் மற்றும் இயற்கையில் இவர் ஒரு பெண்பால் கிரகம். மகர ராசி சுக்கிரன் சஞ்சாரத்தில் அவர் தரக்கூடிய நேர்மறை மற்றும் எதிர்மறை விளைவுகளை பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம். சுக்கிரன் சொந்த ராசியாக ரிஷபம் மற்றும் துலாம் இருக்கிறது. இதனுடைய அதிபதியாகவும் அவர் இருக்கிறார். மீனத்தில் அவர் உச்ச கிரகமாக இருக்கிறார். மகர ராசி சுக்கிர சஞ்சாரத்தில் துலாம், விருச்சிகம், தனுசு ஆகிய ராசிகள் பெரும் சாதக பாதகங்கள் பற்றி இப்பதிவில் பார்ப்போம். துலாம் ராசிக்கு முதல் மற்றும் 8ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கும் சுக்கிர பகவான் மகர ராசியில் இந்த சஞ்சாரத்தின் போது இந்த சஞ்சாரம் 4வது வீட்டில் பயணப்படுகிறார். மேற்கூறியவற்றின் காரணமாக துலாம் ராசி மக்கள் நீங்கள் வசதிகள் இல்லாமல் வீடு, குடும்பம் போன்றவற்றில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். தங்களுக்கு கடன் பிரச்சனைகளையும் இந்த நேரத்தில் உருவாக்கி சிரமப்படுவீர்கள். தங்கள் தொழில் முன்னணியில் தங்களுக்குரிய அங்கீகாரம் இல்லாததால் மேல் அதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகளும் சச்சரவுகளும் உருவாகி உங்களை அலைக்கழிக்கும். நீங்கள் இதனால் சங்கடத்தையும் சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. வணிக முன்னணியில் இந்த நேரத்தில் நீங்கள் வணிக கூட்டாளர்களுடன் உங்களுடன் பங்கு செய்து வியாபாரம் செய்வதுடன் நீங்கள் சிக்கல்களை சந்திக்க நேரும். இதன் காரணமாக நீங்கள் லாபத்தை இழக்க நேரிடும். வியாபாரத்தில் உங்கள் கவனமின்மையால் இது நடக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். பொருளாதார பண விஷயத்தில் உங்கள் அலட்சியம் மற்றும் கவனமின்மை காரணமாக எல்லா இழப்பையும் பண இழப்பையும் சந்திக்க நேரிடும். தனிப்பட்ட முறையில் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் காரணமாக உங்கள் வாழ்க்கைத்துடன் நல்ல உறவை நீங்கள் கடைபிடிக்க முடியாமல் போகலாம். அதனால் தங்களுடைய ஆரோக்கியமும் பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருக்கிறது. 4ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பதால் உங்கள் தாயாரின் செலவுகள், மருத்துவ செலவுகள் அதிகரிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. ஆகவே தாயாரின் ஆரோக்கியத்தை சற்று ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு பணிவிடை செய்து, மூத்த பெண்களுக்கு பணிவிடை செய்து அவரது ஆசையை பெறுங்கள். வெள்ளிக்கிழமைகளில் திருநங்கைகளுக்கு உங்களால் முடிந்த உதவி செய்து அவரது ஆசையை பெறுவது நனவாக இருக்கும். விருச்சிக ராசி 7 மற்றும் 12ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் பகவான் தற்சமயம் மகர ராசியில் சஞ்சரிக்கிறார். இது உங்களுக்கு 3வது வீட்டில் அமர்ந்துள்ளது. இந்த பயணம் மேற்கூறியவற்றின் காரணமாக உள்ள உறவுகள், உங்களை சுற்றி உள்ளவர்கள் மற்றும் நண்பர்களுடன் நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். மேலும் சுக்கிரன் இந்த பயணத்தின் போது பணத்தையும் நீங்கள் இழக்க நேரிடலாம். தொழில் ரீதியாக உங்கள் மேலதிகாரியின் நற்பெயரை நீங்கள் கெடுக்க ஒரு சூழ்நிலை உருவாகும். இது அவருடைய காது கேட்டு உங்களுக்கு கவலைகளை ஏற்படுத்தலாம். வணிக முன்னணியில் நீங்கள் வணிக வளர்ச்சியை பொறுத்தவரை உங்கள் வணிக பங்கு கூட்டாளர்கள் உங்களுக்கு மோசமான வாக்குவாதங்கள், கருத்து மாறுதல்கள் உருவாகும். பணத்தை பொறுத்தவரை பணத்தை தவறாக கையாள்வதால் நீங்கள் பெரும் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். தனிப்பட்ட முறையில் தங்களின் தகவல் தொடர்புகளின் பொறுமை இல்லாதால் உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு அமைதியற்ற நிலை குடும்பத்தில் உருவாகி அங்கும் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்காது. ஆகவே சற்று எல்லா இடத்திலும் சற்று பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும். தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த நேரத்தில் நீங்கள் தொடைகள் மற்றும் கால்கள் வலியை அனுபவிக்கும் சூழல் இருக்கிறது. ஆகவே சற்று நிதானமாக செயல்படுங்கள். முக்கியமாக அனுமரையும் முருகரையும் வணங்கி அவரது நாமத்தை உச்சரியுங்கள். அடுத்து தனுசு ராசி. 6 மற்றும் 11ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கும் சுக்கிர பகவான் இந்த சஞ்சாரத்தின் போது தனுசு ராசிக்கு 2வது வீட்டில் பயணத்தை தொடர்கிறார். இதனால் நீங்கள் கடன்கள் மூலமாகவும் பயணத்தின் மூலம் ஆதாயமாகவும் இருக்கலாம். செயல்படக்கூடிய தன்மைகள் இருக்குது. மேலும் நீங்கள் ஆர்வத்தை வைத்துக் கொண்டு தொழில் ரீதியாக இந்த நேரத்தில் நீங்கள் திருப்தியின்மையை சந்திக்க நேரலாம். அதிக ஆர்வம் என்பது ஆபத்தில் முடியும்.
அவங்களுடைய வேலைக்கு உண்டான உத்தரவாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு மேல் ஆசைப்படுவது அர்த்தமில்லை என்பதை உணர்ந்து நீங்கள் உங்கள் மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லையெனில் நீங்கள் வேலை அழுத்தத்தால் மன அழுத்தம் ஏற்பட்டு அதனால் பாதிக்கப்படலாம். வியாபாரத்தில் அதிக லாபம் ஈட்டுவதில் முன்னோடியாக இருக்கும் நீங்கள் போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான எதிர்ப்பை சந்திக்க நேரிடும். பண விஷயத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் அதிக செலவுகளை சந்திக்க நேரிடும் என்பதால் சற்று செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். அப்படியே கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் சிந்தித்து செயல்படுங்கள். தனிப்பட்ட முறையில் குடும்பத்தில் பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் மகிழ்ச்சியை இழப்பீர்கள். குடும்பத்திற்கு உண்டான உங்கள் துணையுடன் கொடுக்க வேண்டிய மதிப்பையும் நேரத்தையும் அவர்கள் கொடுத்து அவரை மகிழ்ச்சிப்படுத்துங்கள். தங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்த இந்த நேரத்தில் நீங்கள் கண் தொடர்பான பிரச்சனைகளையும் அது சார்ந்த வழிகளையும் சந்திக்க நேரும் என்பதால் சற்று குளிர்ந்த நீரில் கண்களை கழுவி சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். சுகாதாரத்துக்கு முன்னுரிமை கொடுங்கள். சிவபெருமானை வணங்கி அவரது நாமத்தை உச்சரிப்பது நலமாக இருக்கும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திரான ஆரோக்கியத்துடன் சகல விதமான தனதானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம். நன்றி.